ஓம் குருவே சரணம். எல்லா வல்ல இறைவனையும் பிரார்த்தித்து எல்லாரும் இன்புற்று இருப்பதற்கான இறைவனை நான் வேண்டி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து ஜாதகதாரரும் அனைத்து மக்களும் அந்த இறைவனின் அருள் பெற்று இறைவன் திருப்பாதம் அடைந்து வாழ்வில் முன்னேற்றம் பெறுவதற்கு உண்டான வழியை அந்த இறைவன் பிரார்த்திப்பான் என்பதை வேண்டிக் கொள்கிறேன். இன்று நாம் இந்த காணொளி மூலமாக ஜோதிடத்தில் எண்கணித ஜோதிடம் என்ற ஒரு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் பார்க்க போவது எண்கணித ஜோதிட முறை. சரியா? எண்கணித ஜோதிட முறையின் மூலமாக பிறந்த தேதி மட்டும் வைத்து ஒரு நபரின் பிறந்த தேதியை வைத்து நாம் அவர்களினுடைய தன்மையை அறிய போகிறோம். அப்போ எண்கணித ஜோதிடத்தின் மூலமாக பிறந்த தேதியின் அடிப்படையில் நாம் ஒரு ஜாதகரினுடைய தன்மையை அறிந்து கொள்ள போகிறோம். சரி, அந்த வகையில் நாம் இன்று பார்க்க போகக்கூடிய தேதியில் பிறந்தவர் யார் என்று கேட்டால் 1ஆம் தேதியில் பிறந்தவரின் தன்மையை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சரி, இவர்களுக்குள் மாற்றம் ஏற்படும் வகையில் எந்த மாதிரியான ஒரு தன்மையில் இருப்பார்கள் என்பதை எல்லாம் பார்த்தோமே என்றால் நன்கு தெரிந்து கொள்ள முடியும். அவர்களுடைய தன்மை இதன் கேற்றாற்போல் ஒத்திசைவுதான் இருக்கும். அந்த 1ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய தன்மை எப்போதும் 1ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய தன்மை எப்போதும் இதை ஒத்துதான் இருக்கும். இந்த தன்மைக்குள் தான் அவர்கள் இயங்கி கொண்டிருப்பார்கள் என்பதை தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள் முதலில் பிறர் அபிப்பிராயங்களை கேட்பதில் பொறுமை இருக்காது. யார் என்ன சொன்னாலும் சரி, இவர் ஒருவர் இருக்கிறார், இவருக்காக நல்லதை சொல்கிறார், இந்த நபரின் பேச்சை இவர் கேட்பாரா என்றால் கேட்க மாட்டார். இவருடைய பேச்சு இவர் வாழ்வில் வளமை பாதுகாப்பை தந்தாலும் இவர் சொல்லும் எந்த ஒன்றையும் தன் செவிகளில் சேர்க்காத போன்று இருப்பார். இதனால் என்ன மாதிரியான ஒரு சிந்தனையில் இருக்கிறார் என்றால், நான் எனும் ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராகத்தான் இவர் தெரிகிறார். இவர் மட்டும் இந்த செயல்பாடுடன் இருப்பதற்கான காரணம் அந்த தேதியில் பிறந்ததற்கான தன்மை. சரி, இவர் ஏன் இந்த ஒரு நிலையில் மட்டும் இருக்கிறார் என்று கேட்டால், இவருடைய மறுப்பு, அதாவது இவர் கூறுகின்ற பதிலுக்கு இவர் மறுப்பு சொல்லக்கூடிய அந்த விதம் இருக்கிறது அல்லவா, இந்த விதமானது மிகவும் கொடுமையான ஒரு தன்மையை வெளிப்படுத்தும். தான் வேண்டாம் என்று ஒரு விஷயத்தை சொல்லும் போது எனக்கு வேண்டாம் என்று கூறினால் போதும், அல்லது நான் இதை பயன்படுத்துவது இல்லை என்று கூறினால் போதும். ஆனால் இவருடைய மறுப்பு, இவர் ஏன் இவரிடம் பேசுகிறார் அப்படி என்ற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தும் அளவிற்கு உரத்த குரலில் எனக்கு அது தேவையில்லை என்று ஒரு கோப கணரில் பேசக்கூடியவராக இருக்கிறார். அந்த எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையில் 1ஆம் தேதி பிறந்தவருடைய தன்மை இதை வெளிப்படுத்துகிறது. மறுபடி மனதில் உள்ளதை அப்படியே பேசக்கூடிய ஒரு நபர். ஏன் இந்த கோபங்களையும் கேட்பதில் பொறுமை இருக்காத ஒரு தன்மையும் இருக்கிறார் என்று கேட்டால், இந்த 1ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய செயல்பாடானது தன் மனதில் தனக்கென்று ஒரு வளையத்தை அமைத்து அந்த வளையத்திற்குள் வாழ்கிறார்கள். அந்த வளையத்திற்குள் இருந்து தனக்கென்று ஒரு சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார்கள். இவர் மனதில் பட்டதை பட்டென்று பேசிவிடுகிறார்கள். இதனால் தான் இந்த நபருக்கு இவர் சரியானவர் அல்ல, தவறானவர் என்ற ஒரு பின்பத்தை தோற்றுவிக்கிறது. அப்படி என்றால் இந்த 1ஆம் தேதியில் பிறந்தவருடைய செயல்பாடின்படி பார்க்கும்போது இவர் தன் மனதில் பட்டதை பட்டென்று பேசுகிறார். அப்படி என்றால் ஒரு தெளிந்த ஒரு மனநிலை உடையவராக இருக்கிறார். இந்த மனநிலையில் இருப்பதால் தான் மற்றவர்கள் கூற வரும் தவறான கருத்துக்களை தன்னால் பகுத்தறிய முடிகிறது. அப்படி பகுத்தறிந்து இவர் அதற்கான ஒரு பதிலை கொடுக்கிறார். அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் இவருடைய செயல்பாடுகள் மற்றவர்களை பார்க்கும்போது கோபத்தில் பேசுவது போன்று எண்ணம் தோன்றுகிறது. சரி, இவர் தன் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில் அடுத்தபடியாக இவரிடம் இருக்கக்கூடிய ஒன்று தன் இஷ்டப்படி நடத்தல். ஏன்னா இவருக்கென்று ஒரு வழி வைத்திருக்கிறார், அந்த வழியில் அவர் நடந்து கொண்டு செல்கிறார். இதனால் மற்றவர்கள் சொல்வதை தன் காதிற்குள் தன்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய வளையத்தின் மூலமாக தடுத்து விடுகிறார். அதனால் இவருக்கென்று ஒரு வழியை உருவாக்கி அந்த வழியிலே அவர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். சரி,
இதனால் இவருடைய வாழ்வு முன்னேற்றம் அடையுமா அல்லது தோல்வி அடையுமா என்ற ஒரு பயம் ஏற்படலாம். என்ன 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தனக்கென்று ஒரு பாதையை அமைத்து வாழ்கிற போது அந்த பாதையின் மூலம் நன்மை ஏற்படுமா தீமை ஏற்படுமா என்ற ஒரு கேள்விக்கான பதில் இவர் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடியவர், தன்னம்பிக்கை கொண்டவர். அதனால் இவர் எடுக்கும் முடிவுகள் அனைத்துமே வெற்றியையும் வாழ்வில் உன்னத நிலையையும் அடைய செய்யக்கூடியது. இவருடைய பாதுகாப்பு வளையத்தை இவர் உருவாக்கி கொண்டு அதன்படி மற்றவர்களுடைய செவிக்கு செவிசாய்க்காமல் இவருடைய வாழ்வில் ஒரு தனி பாதையை அமைத்து பயணித்தால் இவரால் கண்டிப்பாக வாழ்வில் உன்னத நிலையை அடைய முடியும் என்பதுதான் இந்த எண்கணித ஜோதிடத்தின் மூலமாக 1ஆம் தேதி பிறந்தவர்களுடைய தன்மை. இந்த 1ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்காக நாம் கூறப்படும் இந்த தன்மை என்பது பெரும்பாலும் அவர்களுடைய ஜாதகத்தின் அமைப்பிற்கேற்றாற்போல் சிறிது மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் பெரும்பாலும் பொருந்தி வரக்கூடிய தன்மையிலே தான் இருக்கும் என்பதை எண்கணித ஜோதிடம் வெளிப்படுத்துகிறது. எனவே எல்லாம் வல்ல குருவின் அருளால் அனைவரும் இன்புற்று வாழவும் இந்த 1ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய வாழ்வு மேலும் மேலும் அடைய குருவை பிரார்த்தித்து இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். ஓம் குருவே